முடியாது கூடாதுன்னா எப்படிக்கா? அக்கா, தனக்கும் வேண்டாம் அடுத்தவங்களும் பயன்படுத்த கூடாதுன்னு வைக்க போருக்கு நாய காவலுக்கு போட்ட மாதிரி பேசுனா என்னக்கா அர்த்தம்? ஸ்வேதா, நீ ரொம்ப பேசுற. நான் என்ன நாயா? ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்லல. எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசாத. மரியாதையா அந்த பூவை கொடு. அக்கா, உனக்காக என் உயிரை கூட கேளு, நான் குடுக்கறேன். ஆனா அர்ஜுன் மாமா ஆசையா கட்டின இந்த பூவை மட்டும் கேட்காத. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப பாரு சண்டை கட்டிக்கிட்டு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாரு, நேரம் ஆயிடுச்சு. அம்மா, நான் ரெடி ஆயிட்டேம்மா. பாருங்க, இவ என் பூவை தராம கையில வச்சுக்கிட்டு அடம் பிடிக்கிறா. ஏய், என்னடி இங்க விளையாட்டு? நேரம் கிட்ட நேரத்துல. அம்மா, விஷயம் தெரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. பூ முதல்ல இவகிட்டதான் வந்தது. இவதான் பூவெல்லாம் வேண்டான்னு பிஹு பண்ணாமா. சொன்னாலா இல்லையான்னு கேளு. சரி, அவளுக்கு வேண்டானா பரவாயில்ல, நாம எடுத்துக்கலான்னு நான் எடுத்துக்கிட்டேன். இவ வேண்டான்னு சொன்னதுனாலதான் நான் எடுத்துக்கிட்டேன். என்ன மாமா, அப்படியே அசந்து போய் நின்னுட்டீங்க? என் அக்காவை பார்த்தா தேவதை மாதிரி தெரியுதா? அப்படி வச்ச கண்ணு வாங்காம பாக்குறீங்க? ஏ பாலு, பேசாம இருக்க மாட்டேன். அன்பு, போட்டோ எடுக்கணும், போலாமா? அட என்ன மாப்பிள, போலீஸ்காரர் நீங்க, போட்டோ எடுக்கிறதுக்கு போய் இப்படி தயங்குறீங்களே? ஆமா, யாரு போட்டோ எடுக்க போறா? போட்டோகிராஃபர் வந்திருக்காரா? போட்டோகிராஃபர் கூட்டு வரல, பட் என்கிட்ட டிஜிட்டல் கேமரா இருக்கு. யாராவது எடுத்து கொடுத்தா மட்டும் போதும். எங்க காட்டுங்க பாப்போம். பாரு, இதான் கேமரா. ஓ, இந்த கேமராவா? இதுல எனக்கு ஆப்ஷனே தெரியாதே. இது ரொம்ப சிம்பிள். இங்க டிஸ்ப்ளே இருக்கு பாத்தியா? எடுக்க போற போட்டோ பெர்ஃபெக்ட்டா இருந்தா இங்க கிளிக் பண்ணா போதும். அவ்வளவுதான், ஈஸி. இல்ல மாமா, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நீங்க பத்திரிக்கையில வர போடணும்னு சொல்றீங்க. நான் கூட ஏடா கூடமா எடுத்து வச்சிட்டேனா ரொம்ப அசிங்கமா போயிடும். அப்படிலாம் எதுவும் ஆகாது ஸ்வேதா. ஐயோ, என்ன ஆள விடுங்க. இந்தாங்க. ஏண்டி, நீ எடுக்க வேண்டியதானே? ஐயோ, எனக்கு எடுக்க தெரியாதுமா. வீரா, நீங்க போட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா? ஐயோ, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு சாதாரணமா போன்ல போட்டோ பிடிச்சாலே கை நடுங்கும். இதுல கேமரா வேறயா? அங்கிள், நீங்க? அட, நீங்க வேற. நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல மாப்பிள. வேற யாரு எடுத்து கொடுப்பா? இதோ எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் வராரு, அவர் எடுப்பாரு. ஹே அர்ஜுன், பெர்ஃபெக்ட்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. 1 minute. If you don't mind, போட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா? கண்டிப்பா சார், நீங்க கொடுங்க. டேய், போட்டோ எடுக்க தெரியுமா உனக்கு? பத்திரிக்கையில போடுறதுக்காக எடுக்கிறது இது, ஞாபகம் வச்சுக்கோ. 2 பேரை நிக்க வச்சு போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதானே? இப்ப பாருங்க, நான் எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. பொண்ண வர சொல்லுங்க. அட, கூச்சப்படாம வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க. சார், நீங்க நில்லுங்க, நான் போய் போட்டோ எடுக்கிறேன். ஓகேங்களா? சார், அந்த பேக் கொடுத்துருங்க. கொடுங்க, நீங்க கொடுங்க சார். மாமா, நில்லுங்க. எங்க போறது? இங்கதானே வந்தாரு, அதுக்குள்ள எங்க போனாரு? மாமா, இன்னைக்கு என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஐயோ, இவன் வந்துட்டாலே, பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. சரி, அப்புறமா போவோம். சும்மா போட்டோ எடுக்க வந்தவன பக்கத்துல நிக்க வைப்ப, அப்புறம் அவன ரோஜா பூ கொடுக்க வைப்ப, அப்புறம்
நான் என்ன கற்பனை பண்றேன்னு வேற நீ யோசிப்பியா? யோசிப்பியா 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 யோசிப்பியா? ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் தான் தாலி கட்டுவேன்னு டயலாக் வேற பேசுவியா? அடிச்சேன்னா கழுத்து புடிச்சு திரும்பிடுவேன். டேய் கண்ணுக்குள்ளே உன்னை ஐயோ ஏமா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்ன, எதுவும் பேசாம நிக்கிற? என்னமா சொல்லு, ஏன் தயங்கிக்கிட்டே இருக்க? என்ன அன்பு, என்ன விஷயம்? ஏமா அன்பு, எதா இருந்தாலும் சொல்லுமா. ஏதாவது பிரச்சனையா? ஆமா பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? அக்கா ப்ளீஸ்கா எதுவும் சொல்லிடாத. அர்ஜுன் மாமா பாவம். பேசாம இரு. எதுனாலும் பயப்படாம சொல்லுமா, நாங்க பாத்துக்கிறோம். என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சொல்லிடுவேன். சொல்லு. சொல்றேன் இல்லையான்னு பார். நேத்து ராத்திரி என்னடி ஆச்சு? சொல்லுடி. நேத்து ராத்திரி ப்ளீஸ்கா சொல்லிடாத. ஏய் சொல்லி தொலைடி. நேத்து ராத்திரி எனக்கு நல்ல ஜுரமா. ஏய் என்னை எழுப்ப வேண்டியதானே? ஏமா எழுந்து வர முடிஞ்சிருந்தா நான் வந்து எழுப்பியிருக்க மாட்டேனா? அப்புறம் என்னாச்சு? யாரோ எனக்கு பத்து போட்ட மாதிரி இருந்துச்சு. காலையில எனக்கு ஜுரம் சரியாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ்கா. ஒண்ணு இல்லம்மா, நீ கல்யாணம் ஆக போற பொண்ணு காத்து கருப்பு சேட்டையா இருக்கும். நைட்டு பத்து போட்ட மாதிரி இருந்ததுன்னு சொன்னல, அது நம்ம குலதெய்வமா தான் இருக்கும். அதுதாமா உன்னை காப்பாத்தி இருக்கு. இனிமே நீ தூங்க போறதுக்கு முன்ன சாமி கூப்பிட்டு நெத்தில திருநீர் வச்சுட்டு படுமா. சரி தாத்தா. ஏய் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? சும்மாதாமா. ஏண்டி பகல்ல எங்கேயும் ஊர் சுத்தாதுன்னு சொன்னா கேக்குறியா? இனிமேலாவது கல்யாணம் பண்ற வர அடக்கு உடக்கமா வீட்ல இரு. சரிம்மா. ஓ சூப்பர். பூனை புதுன்னு மாட்டி விடாம விட்டா ரொம்ப தான் சிரிக்கிறானே. மரியாதையா போயிரு.
எதுக்கு என் கைய பிடிச்சி இழுத்த? வசு அத தொட்டா ஷாக் அடிக்கும். கைய பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவ. யாராவது பாத்துருந்தாங்கன்னா உன் தோலை உரிச்சிருப்பாங்க. வசு சொல்றத கேளு, நிஜமாவே அத தொட்டா ஷாக் அடிக்கும். ஐயோ, உன் உளறலுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயோ வசு, கைய விடியா. உன் மனசுல நீ என்னையா நினைச்சிட்டு இருக்க? அன்பு காட்டுற, அக்கறையா இருக்கேன்னு நீ பண்ற அட்ராசிட்டிக்கு ஒரு அளவே இல்லாம போச்சியா? இன்னைக்கே அப்பா கிட்ட சொல்லி உன்னை முதல்ல நான் வெளியே அனுப்புறேன் பாரு. ஐயோ வசு, நான் போய் சொல்லல. நிஜமாவே அதுல கனெக்ஷன் மாத்தி கொடுத்திருக்காங்க. இந்நேரம் அதை தொட்டிருந்தா உன்னை தூக்கி அடிச்சிருக்கும். ஆஹா, என்னமா கதை சொல்ற நீ? நீ இப்படியெல்லாம் கதை சொன்னா நீ என்ன காப்பாத்திட்டேன்னு உன் மேல எனக்கு ஆசை வந்துரும் நினைச்சிட்டியா? அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. ஏய் வசு. ஐயோ அர்ஜுன், அர்ஜுன் என்னாச்சு? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அர்ஜுன், 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 ப்ளீஸ் அர்ஜுன் எழுந்திரி. அர்ஜுன், அர்ஜுன், ஐயோ நீ சொன்னதுல உண்மை நான் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் அர்ஜுன் எழுந்திரி. அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன் என்ன பாரு. அர்ஜுன் யாராவது இருக்கீங்களா? ஐயோ அர்ஜுன், அர்ஜுன் எழுந்திரி. அர்ஜுன், அர்ஜுன். என்னடா ரொம்ப நேரமா சத்தத்தையே காணோம்? பாட்டி, ஒருவேளை அந்த அர்ஜுன் சத்தமே இல்லாம பணமா இருப்பானோ? இருக்கு இருக்கு இருக்கு. டேய் வாடா வாடா வாடா, அந்த ஆனந்தமான காட்சியை கண்ணால பாப்போம். டேய் வாடா சீக்கிரம் வாடா. ஐயோ கர்ம கர்ம கர்மம். ஏய் என்னாச்சு பாட்டி? என்னாச்சு? ஒன்னாச்சு. நான் தான் உனக்கு அப்பவே சொன்னேனேடா, அவனுக்கு கரண்ட்ல யோகம் இருக்குன்னு. அந்த கன்றாவியை நீயே உன் கண்ணால பாரு. அர்ஜுன், அர்ஜுன் என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. அர்ஜுன் ஒண்ணுமே புரியல. யாராவது இருக்கீங்களா? ஏண்டா ஷாக் வைக்கிறேன்னு சொன்னியே, யாருக்குன்னு சொன்னியாடா? ஐயோ நீ வச்ச ஷாக்குல அங்க பாரு, அவளுக்கு அவன் மேல லவ் ஆகி முத்தமா குடுக்கறாளேடா. கருமம் கருமம். இதெல்லாம் என் கண்ணால பாக்கணும்னு என் தலை எழுத்துறான். பாட்டி இப்பவே போய். ஆமா இப்பவே போய் கிழிப்ப மோகர கட்ட. போய் ஊரெல்லாம் சொல்ல போறியா? உன் குடும்பமான அப்படியே கப்பல் ஏறிடும். இப்ப நீ பேசாம வா, அப்புறம் பாத்துக்கலாம். டேய் என்னடா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கேன். ஐயோ அர்ஜுன் எழுந்திரி. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன் எழுந்திரி. அர்ஜுன் ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? எழுந்திரி அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன் ப்ளீஸ் எழுந்திரி. அர்ஜுன் யாராவது வாங்கல. டேய் என்னடா இவன் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான்? அர்ஜுன் உனக்கு சரியாயிடுச்சா? உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நீ பொழிச்சிட்டல? வசு, நீ என் கூட இருக்கும்போது அந்த எமைய உயிரை எடுத்துட்டு போயிருவானா? நான் ஒரு நிமிஷம் பதறியே போயிட்டேன். நீ முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் பிழைக்கலைன்னா நீ கொடுத்த முத்தத்துக்கு என்னதான் மதிப்பு? சும்மா எதையாவது உளறிக்கிட்டு இருக்காதயா. நான் தொடன்னு சொன்னா நீ உடனே போய் தொட்டுருவியா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னையா சேருது? எனக்கு எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல வசு, அதான் தொட்டுட்டேன். ஐயோ தம்பி சொல்லுப்பா. அக்கா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆகக்கூடாது. அப்படி என்ன விஷயம் தான் சொல்ல போறீங்க? அது நீங்க மருதனை வச்சு விட போறீங்கல்ல பொண்ணு. ஆமா. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. நீ என்னப்பா சொல்ற? ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுக்கா மறுபடியும் கல்யாணம் பண்ண போறாங்க? அதை விட ஒரு பயங்கர ஷாக்கிங்கான நியூஸ் இன்னொன்னு சொல்லவா? என்னது? இன்னும் பயங்கர ஷாக்கிங்கா? என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணுக்கு முதல்ல தாலி கட்டின புருஷன் நான் தான். என்னப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒரு பெரிய கதைக்கா. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சொல்லு. இதான்க்கா நடந்தது. ஐயோ தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அதே நேரம் உன் கதைய கேட்டா என் தலையே சுத்துது. பாத்தீங்களா பாத்தீங்களா, என் கதையை கேட்ட உங்களுக்கே தலை சுத்துதுன்னா என் நிலைமே கொஞ்சம் நினைச்சு பாருங்கக்கா. சரிப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத.
அந்த கடவுள் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாரு. எங்க போறீங்க? கல்யாண பொண்ணுக்கு மருதாணி போட வேண்டாமா? அதுக்குதான் போறேன். கெட்டது கதை போங்க. நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட கதையை சுருக்கமா சொன்னது எதுக்கு? நீங்க மருதாணி வைக்க போக கூடாதுன்னு தான். அது எப்படிப்பா முடியும்? கை நீட்டி அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேனே. இப்ப நீ என்ன என்னதான் செய்ய சொல்ற? அப்படி கேளுங்க. நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க, அதனால மருதாணி வச்சே ஆகணும். அதே நேரத்துல நான் என்னோட மனைவிக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு என் கையால மருதாணி வைக்கணும்னு நினைக்கிறேன். தம்பி, நீ என்னதான் சொல்ல வர்ற? நீ பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு நிஜமாவே மயக்கம் வருது. அவளுக்கு தான் வேற கல்யாணம் ஆக போகுதே, அப்புறம் நீ ஏன் போய் மருதாணி வைக்கணும்னு ஆசைப்படுற? அக்கா நிச்சயம் தாங்க பண்ணிருக்காங்க, ஆனா கல்யாணம் இன்னும் ஆகல. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ மனசை நான் மாத்திருவேன். அவ கைய பிடிச்சு மருதாணி வச்சுட்டேன்னா அவ கையும் குளிரும் மனசும் குளிர்ந்துரும். அதுக்கு தாங்க சொல்றேன். பிளீஸ்கா, நான் போய் மருதாணி வைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தம்பி, உன்கிட்ட கல்யாண வீடு எங்கன்னு தான் கேட்டேன், அதுக்குள்ள என்ன இப்படி குழப்பிட்டையே. சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. இந்தா, நீயே போய் மருதாணி வச்சு விடு. ரொம்ப தேங்க்ஸ்கா. சரி, நீ இவ்ளோ சொல்றியேன்னு நான் இதை செய்யறேன். ஆனா எனக்காக நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, கட்டாயம் செய்யறேன். கல்யாண பொண்ணுக்கு கொஞ்சம் நல்லபடியா மருதாணி வச்சு விடு. ஏன்னா ஊருக்குள்ள எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு. ஐயோ அக்கா, நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க. நாளையில இருந்து உங்க புகழ் கொடி கட்டி பறக்க போது பாருங்க. என்ன வசு, ரெடியா இரு, வந்துகிட்டே இருக்க. பரவாயில்லையே, நீங்க நிறைய சங்கதி வச்சிருக்கீங்க. இன்னும் 2 டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. டிப்ஸ்? ஏமா, நான் மெகந்தி வைக்க வந்திருக்கேனா டிப்ஸ் கொடுக்க வந்திருக்கேனா? சரி சரி, நீங்க மருதாணியே வைங்க. ஐயோ, ஏமா இவன் எதுக்கு பக்கத்துல வர்றான்? மூதேவி. உன்னையும் உன் குரலையும் கேட்டா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. யோ, என்ன எங்க நீ பாத்திருக்க முடியும்? அதெல்லாம் பாத்திருக்க மாட்டேன். எங்க அந்த முகத்தை கொஞ்சம் காட்டு. ஏமா, முகத்தை தானமா பாக்கணும்னு சொன்னேன். எங்க குலத்துல வெளியாளுங்களுக்கு முகத்தெல்லாம் காட்ட மாட்டோம். சரி சரி, நல்லா தான் இருக்கு. இருக்கும் ஏன் இருக்கும். டேய், என்ன கைய பிடிக்கிற? உனக்கு மெகந்தி போடணுமா வேண்டாமா? யார் இந்த பையன் என் கைய பிடிக்கிறான்? உன் முகரைக்கு அன்பு செல்வி வர லவ் பண்றியா நீ? இன்னைக்கு இருக்குடா உனக்கு. இரு. இல்ல, அதுல மெகந்தி இருக்கான்னு பார்த்தேமா. வேற இருக்கு இருக்கு, எல்லாம் உள்ள இருக்கு. ஏமா இப்ப நீ வரியா இல்லையா? இவன் தொல்லை தாங்க முடியல. பொண்ணுங்களே பார்த்தது இல்ல போல, எப்படி பாக்குறான் பாரு. அவங்கதான் கூப்பிடுறாங்கல்ல, போமா. வாக்கா. வாங்க வாங்க, நம்மளும் போலாம். எப்படிதான் மருதாணி வைக்கிறாங்கன்னு பாக்கலாம். வாமா, வந்து உட்காரு. வணக்கம். கல்யாண பொண்ணுக்கு எந்த மாதிரி டிசைன்ல மருதாணி வைக்க போறீங்கம்மா? இந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் மருதாணி வைக்க போறேன். அது வரைக்கும் நீங்க எல்லாம் பேசாம இருங்க. பேச மாட்டோமா, பாக்கலாம் எப்படி போடுறான்னு. அன்பு, கொஞ்ச நேரம் கைய அசைக்காம வைமா. வசு, ஏன் வசு இவ்வளவு அராஜகம்? தம்பி உன்னை பார்த்து ஏதோ சொல்ல ஆசைப்படுறான், அதுக்குள்ள அடிக்க வந்தா இதெல்லாம் அராஜகமா தெரியல. டேய் இங்க பாரு, நீ மேடத்திட்ட ஏதோ சொல்லணும், அத சொல்றான். சரி சொல்றேன். என் பேரு பரத், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். சரி சொல்லு.
இவரு சட்டைய பிடிச்சிருக்காரு, கொஞ்சம் கையெடுக்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சட்டை கசங்குது. பள்ளி. ஓகே சரி சரி இப்ப சொல்லு. அப்படி என்னதான் என்கிட்ட பேசணும் சொல்லு. எல்லாம் காதல் விவகாரம் தான் மேடம். என்னது காதலா? இத்தனை பேரா இப்படி கிளம்பிருக்கீங்க? ஏற்கனவே ஏன் பஞ்சாயத்தே முடியல, இப்ப நீ யாரோ புதுசா வந்திருக்க. நீ சார் நான் லவ் பண்றது இவங்கள இல்ல, இவங்க சிஸ்டர் ஸ்வேதாவை தான் லவ் பண்றேன். ஸ்வேதாவையா? என்னது ஸ்வேதாவை லவ் பண்றியா? இது அவளுக்கு தெரியுமாடா? தெரியாது மேடம், இது ஒன் சைடு லவ். அப்ப நான் அதுக்கு தூது போணுமா? ஐயோ இது அதை விட மோசமாச்சே. என்ன மேடம் மோசம்? உங்க தங்கச்சிக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்து அத அவங்க கிழிச்சு போட்டு அதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே போய் லோ லோ லோன்னு அலைஞ்சு அவங்க என்ன செருப்பால அடிச்சு அது உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன ஆள வச்சுலாம் அடிச்சு அதுல உங்க தங்கச்சிக்கு என் மேல ஒரு கருணை வந்து அதுவே ஒரு லவ் ஆகி நாங்க யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓடி போய் எங்கேயாவது மூட்டை தூக்கியாவது உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்திருவேன்னு அப்படி இப்படின்னு நான் சொல்லி தாலி கட்டி கஷ்டப்படுறத விட அவளை நிப்பாட்டு. எதுக்கு இப்படி அடுக்கடுக்கா வசனம் பேசிக்கிட்டு இருக்க? ஓவரா பேசாம என்ன சொல்ல வரையோ அத சுருக்கமா சொல்லு. இல்ல மேடம், அவ்வளவு கஷ்டப்படுறத விட உங்க தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். நீ யாரு, எந்த ஊரு எதுவுமே தெரியாது, இப்படி திடீர்னு வந்து நின்னா பொண்ணு கொடுத்துருவாங்களா? மேடம் நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலையிலயும் இருக்கேன், இந்த ஊர்லயே எனக்கு கொஞ்சம் நல்ல பலன்லாம் இருக்கு மேடம். வசதியில உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் மேடம். எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா உடனே உங்ககிட்ட பொண்ணு கேட்டு வந்துருவாங்க. அப்போ கேட்க சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? இல்ல மேடம், எல்லாம் ஒரு அறிமுகத்துக்காக தான். இப்போ உங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னா அங்க யாராவது ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட வந்தேன் மேடம். நீங்க தான் மேடம் எப்படியாவது சிபாரிசு பண்ணி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். வசு, வர வர உன் லெவல் வேற மாதிரி போகுது. லவ் மேட்டர்லாம் பஞ்சாயத்துக்கு ஓங்கிட்ட தான் வருது. கூடிய சீக்கிரத்துல ஒரு லவ் அசம்பிளி ஆயிடுவோம் போல இருக்கே. ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். இத பாரு, நீ கேக்குறதுக்காகலாம் எங்க வீட்டு பொண்ணு தூக்கி அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. அதுவும் போக நாங்க எல்லாம் ஒரு மாதிரியா. வணக்கங்க. உட்காருங்க. அன்பு, யார் இவங்க? ஒண்ணுமே சொல்லவே இல்ல. சொல்றேன்பா, இவரு பேரு பரத். வணக்கம்பா. இவங்க இவரோட அப்பா அம்மா. நம்ம ஸ்வேதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. ஸ்வேதாவுக்கு மாப்பிள்ளையா? எங்கேயோ இடிக்குதே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா ஐயா, உங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க குடும்பத்தோட நாங்க சம்பந்தம் வச்சுக்கிறது ரொம்ப பெருமையான விஷயமுங்க. பையன் ஏற்கனவே பொண்ணை பாத்திருக்கான். பொண்ணு பையனை பார்த்து புடிச்சு போய் உங்களுக்கு சம்மதம்னா நாங்க கல்யாணம் பண்ண ரெடியா இருக்கோம். அது இல்லங்க, இப்பதான். அப்பா, நம்ம ஸ்வேதா மாப்பிள்ளைய பாக்கட்டும், மாப்பிள்ளையும் ஸ்வேதாவை பாக்கட்டும். 2 பேருக்கும் பிடிச்சதுன்னா நம்ம மேல பேசுவோம். சரிம்மா. அம்மாடி, அந்த பூ வாங்கி பொண்ணு தலையில வச்சு விட்டு கூட்டிட்டு வாங்கம்மா. சரி. அன்பு, இருமா. இந்த சம்பிரதாயம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப பொண்ணை மட்டும் வர சொல்றமே, இப்ப பொண்ணை மட்டும் பாருங்க. சரிங்கம்மா. ஸ்வேதா, ரெடியா? போலாமா? வா. அக்கா, ஒரு நிமிஷம். இங்க என்ன நடக்குது? யார் அவங்க? எதுக்கு வந்திருக்காங்க? ஸ்வேதா, அவங்க உன்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. எது? பொண்ணு பார்க்கவா? ஆமாமா, நல்ல குடும்பம், பையனும் பார்க்க லட்சணமா இருக்கான். அக்கா, எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பண்ணலாமா? நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்படி பண்ணிட்டியேக்கா. ஸ்வேதா, இப்ப அதெல்லாம் பேச நேரம் இல்ல. நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, அவங்கள அவமானப்படுத்த முடியாது. நீ வந்து பாரு. உனக்கு பிடிக்கலன்னா இந்த கல்யாணம் வேண்டாம். போதுமா? வா. அக்கா, விடுக்கா. நான் வரவும் இல்ல, பாக்கவும் வேணாம். எனக்கு இது பிடிக்கல. போதுமா? ஐயோ, ஏய் மெதுவா பேசுறி. நீ இப்பெல்லாம் பேசினா அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க?
தேவையில்லாம பிரச்சனை ஆகும்டி. நான் ரொம்ப உறுதியா சொல்றேன், நீ வா வந்து பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம், இல்லனா இல்ல, போதுமா? அடம் பிடிக்காம வாடி செல்லும். இங்க பாரு, அக்கா உனக்கு எப்பவுமே நல்லதா செய்வேன். நீ ஒண்ணும் கொஞ்சம் வேண்டாம். சரி வா, 2 நிமிஷம் தாண்டி. சும்மா வந்து தலைய காமிச்சிட்டு வந்துரு. ப்ளீஸ் டி, ப்ளீஸ். அக்காக்காக, அக்காக்காக வா. பாட்டி இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? நடக்காதத நடத்தி வைக்கத்தான் இந்த காந்திபதி இருக்கா. பாட்டி ஏமாத்தி கல்யாணம் பண்ணா அது பெரிய பிரச்சனையாயிடுமே. ஐயோ, ஆகட்டும். எப்ப அர்ஜுன் உன் புருஷன் ஆயிட்டானோ அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை வந்தா நீ சமாளிக்க மாட்டியா? வேற பிரச்சனை வந்தா சமாளிச்சிருவேன். ஆனா அப்பாவும் தாத்தாவும் கோச்சுக்க மாட்டாங்களா? ஐய, என்னடி நீ சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி கேக்குற? எந்த அப்பா தான் பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? அதுலயும் உன் அப்பா ரோஷக்காரரு, வெட்ட கூட செய்வாரு. ஐயோ, ஆனா அதுக்கெல்லாம் பயந்தா அர்ஜுன் கிடைக்க மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோ. பாட்டி எல்லாம் சரி, ஆனா நம்ம பொய் சொல்றோமே. ஏய் 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 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னவன் என்ன பைத்தியக்காரனா? ஏய், நீ அந்த முந்தான முடிச்சு படம் பாக்கல? பொய் சொன்னாதான் சில நேரம் கல்யாணமே நடக்கும். ஆனா எல்லாத்தையும் கொஞ்ச நாள் போனா எல்லாருமே மறந்துருவாங்க. பாட்டி இப்பதான் பாட்டி போன உயிர் எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்கு. இது பாரு, இந்த கடையநல்லூர் காந்திமதி பாட்டி இருக்கேல்ல, நீ எதை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். வா. ஐயோ, வில்லங்கம் தேடி வருது. இவ எப்ப வந்தா? ஆரம்பத்திலே வந்துட்டாளா இல்ல இப்பதான் வந்தாளா? என்ன ஸ்வேதா, பாட்டி என்ன சொல்றாங்க? அது கோயில் கோயில் மாலை கல்யாணம். அதான் அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இந்த மாப்பிள்ளை நிச்சயமாச்சுன்னா உன் கழுத்துக்கும் தாலியும் மாலையும் வந்துடும் சொல்லிட்டு இருந்தேன், நீ வந்துட்ட. ஓ அப்படியா? அந்த மாதிரி ஏதாவது நல்ல புத்தியா சொல்லுங்க இவளுக்கு. ஏய் வா, அம்மா கூப்பிடுறாங்க, வா வா. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள மோப்பம் பிடிச்சிட்டாளே. பாட்டி போச்சு போச்சு, அக்காவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு போல. காலம் ரொம்ப கெட்டு போச்சு. ஒரு திருட்டு கல்யாணம் பிளான் கூட பண்ண முடியலையே. ஹே, என்னடி இது? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அக்கா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நான் என்ன காரியம் பண்ணி வச்சேன்? என்ன துணிச்சல் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்ப? ஐயோ, அதே விஷயம்தான், கல்யாண விஷயம்தான். அன்பு என்னடி ஆச்சு? எதுக்காக அவளை திட்டிட்டு இருக்க? அப்படி என்ன தாண்டி பண்ணி தொலைச்சா? இரு மஞ்சுளா, நம்ம அன்பு கோவப்படுறானா அதுல அர்த்தம் இருக்கும். அன்பு சொல்லுமா, என்ன பிரச்சனை? அப்பா, நாம இவளுக்கு மாப்பிள்ள பார்த்து நிச்சயம் பண்ணிருக்கோம். ஆனா இவளுக்கு அந்த நினைப்பே இல்ல. என்னடி பண்ணி தொலைச்ச? கேக்குறாங்கல்ல, சொல்லுடி. நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா?